இந்த வீடியோ நேற்று சாட்டர்டே காலையில் எடுத்ததாங்க. காலையில் பொங்கல் போட்டு சாம்பார் இருந்துச்சு, தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் மதியத்துக்கு என்னடா செய்கிறது சாப்பாடு, காலையில் பொங்கலை சாப்பிட்டோமே, அதுவும் ஒரு சாப்பாடு மாதிரி தானே. மதியத்துக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு சோறாகவே தோணலை, செய்யவும் இல்லை. ஒரு 2 மணிக்கு அப்புறமா தான் சப்பாத்தி ரெடி பண்ணி குருமா வச்சு சாப்பிட்லாமேன்னு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெள்ளை குருமா மாதிரி தான் செய்கிறேன். பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம் சேர்க்குறதுக்கு முதல் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்ச 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அளவுக்கு ரொம்ப வதங்க வேணாம், ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சிம்பிளான குருமா தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பீன்ஸு, கேரட் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி குருமாவாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச விழுதை எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸி சார் அலசின தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கலந்து விட்டு ஒரு 2-3 விசில் சவுண்டு வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றப்ப. நான் மதியத்துக்கு சப்பாத்தியாக கொடுத்துட்டோமே என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒன்றுமே சொல்லலை, அரை மணி நேரம் சாப்பிட்டுட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.